காவேரி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. போலீஸ் வராரு. வந்தோடனே பார்த்துட்டு கேட்குறாரு, "என்னம்மா நீ எதுக்கு இங்கே வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்கே பாருங்கள் சார், வெண்ணிலாவை சாகடிக்கிறதுக்காக நிறைய ரவுடிங்க எல்லாருமே வந்தாங்க. நான் தான் வெண்ணிலாவை காப்பாற்றி இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்படியே போலீஸ் பார்க்குறாங்க. "அப்போ வெண்ணிலாவை வேறு இடத்துக்கு நாங்கள் மாற்றிடுறோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை, ஒரே ஒரு டெஸ்ட் எடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு சொல்கிறாங்க. "ஆ சரி, நீங்கள் வெண்ணிலாவுக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டு என்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் வந்து வேறு இடத்துக்கு மாற்றி வச்சிடுறோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே காவேரி யோசிக்கிறாங்க. ஐயோ, வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிட்டா ஒன்றுமே பண்ண முடியாதே, வெண்ணிலாவை வச்சு தான் நாம் வந்துட்டு விஜயை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த நர்ஸுக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ நர்ஸ் ஐடியா கொடுக்குறாங்க. "இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நான் ஒரு ஐடியா தரேன். அங்கே ட்ரெஸ் இருக்குது, நர்ஸு ட்ரெஸ் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க, போட்டு மாஸ்க் போட்டுட்டு நீங்கள் வாங்க, அப்படியே நம்ம ஸ்கேன் பண்ணுற மாதிரி 2 பேரும் சேர்ந்து நம்ம வெண்ணிலா வெளியே கூட்டிகிட்டு போயிடலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்ருக்காங்க. யோசிச்சுட்டு அப்படி வெளியே போகிறாங்க. அதுக்குள்ளே கங்கா ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. "ஏய், எங்கடி போன? என்னடி பண்ணிகிட்ருக்க? என் கூட தானே படுத்துட்டு இருந்த, எப்படி நீ எழுந்து போன? இப்போ அம்மாவை கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்?" அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. "அக்கா அக்கா, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே வந்திருக்கேன், நீ கொஞ்ச நேரம் அம்மாவை சமாளிக்கா. சப்போஸ் காலைல ஆயிடுச்சுன்னா நான் இப்போ தான் எழுந்து போனேன், நீ சொல்லுக்கா, நான் எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போது கங்கா யோசிக்கிறாங்க. சரி, நம்ம மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு குமரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவரும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. "என்னங்க, வெண்ணிலாவோட மாமாவை கண்டுபிடிச்சிட்டிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டுக்குள்ளே போக போகிறேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "என்னங்க, உங்களால் முடியுமா? முடியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்கே பாரு, நான் முடிச்சுட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன்" அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்படியே உள்ளே போகிறாரு. போனால் அங்கே ரவுடிங்க எல்லாருமே இருக்காங்க. வெண்ணிலாவோட மாமாவை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே இருக்க ரவுடிங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக வராங்க, வந்து சண்டை போட்டாங்க. அவங்க எல்லாரையுமே அடிக்கிறாரு குமரன். அடிச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. போனால் அப்படியே வெண்ணிலாவோட மாமா மயக்கமாக இருக்காரு. "ஒரு நிமிஷம் எழுந்துருங்க, கொஞ்சம் எழுந்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுப்புறாரு. "இங்கே பாருங்க, உங்கள் அக்கா பொண்ணை மாடியிலேருந்து கீழே பிடிச்சி தள்ளியிருக்கான், அவனை நீங்கள் சும்மா விடலாமா?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்லை, அவனை என் கையாலேயே நான் கொல்லணும், அந்த பசுபதியை விடக்கூடாது" அப்படின்னு வெண்ணிலாவோட மாமா குமரன் கிட்ட சொல்கிறாரு. "இங்கே பாருங்க, இங்கே நிறைய ரவுடிங்கலாம் இருக்காங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு வெளியே போயிடுறேன், அந்த ரவுடிங்க எல்லாரையும் நான் அப்படியே வந்து அவங்களோட மைண்டை மாற்றிடுறேன், வேறு பக்கமாக அப்படியே ஓட விடுறேன், நீங்கள் அதுக்குள்ளே அப்படியே வெளியே வந்துடுங்க, அந்த கடை முனையில நில்லுங்க" அப்படின்னு சொல்கிறாரு. சரி" அப்படின்னு வெண்ணிலாவோட மாமா சொல்கிறாரு. அதுக்குள்ளே குமரன் வராரு. வரத்துக்குள்ளேயே அங்கே இருக்க ரவுடிங்க எல்லாருமே அடிக்கிறாங்க. குமரன் அப்படியே ஓடுறாரு. பின்னாடியே ரவுடிங்களும் ஓடுறாங்க. அதுக்குள்ளே வெண்ணிலாவோட மாமாவும் அங்கேருந்து அப்படியே தப்பிக்கிறாரு. தப்பிச்சு குமரன் எங்கே சொன்னாரோ அங்கே அப்படியே வரத்துக்கு ட்ரை பண்ணுறாரு. அதுக்குள்ளே வெண்ணிலாவோட மாமாவையும் அங்கே இருக்க அந்த ரவுடிங்க எல்லாருமே சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்படியே அங்கே ஒரு கல் இருந்தது, எடுத்து அந்த ரவுடியோட தலையிலேயே அப்படி உடைக்கிறாரு. உடைச்சிட்டு அப்படியே தப்பிச்சு வராரு. அப்படி தப்பிச்சு வரும்போது நிவின் போகிறாரு. நிவின் எப்படியாவது வந்துட்டு பசுபதியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாரு. அதுக்குள்ளே பசுபதி சொல்கிறாரு, "இங்கே பாரும்மா ராகினி, இதுக்கும் மேலே நீ இங்கே இருக்க வேண்டாம், நான் சொல்கிறத கேளு, நீ அம்மா கூடவே போய் இரு" அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா வேணாம்ப்பா, நான் இங்கேயே இருக்கிறேன்ப்பா" அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. "இங்கே பாரு, அந்த வெண்ணிலாவை நான் போட்டு தள்ளணும், அதனால் நீ என் கூட இருந்தால் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது, நான் உன்னை பற்றியே யோசிச்சுட்ருப்பேன், அதனால் நீ வந்துட்டு அங்கே ஊருக்கு போயிடு, அதுதான் கரெக்டாக இருக்கும், அதுதான் உனக்கு சேஃபாக இருக்கும், வா போகலாம்" அப்படின்னு கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு வராரு. அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறாரு. நிவின் வராரு. வந்தோடனே கட்டையை வச்சு எடுத்து அடி அடின்னு அடிக்கிறாரு பசுபதி. "ஏய் ஏய், அடிக்காத அடிக்காத, எங்கள் அப்பாவை அடிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க ராகினி. கத்தும்போது அப்படியே அடிச்சுட்டே இருக்காரு. அதுக்குள்ளே பசுபதியும் திருப்பி நிவினை போட்டு அடிக்கிறாரு. நிவினை அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அங்கே இருக்க ரவுடிங்க எல்லாருமே சேர்ந்து அப்படியே நிவினை பிடிக்கிறாங்க. பிடிச்சி ஒரு சேரில் வச்சு அப்படியே கட்டுறாங்க. கட்டி வைக்கிறாங்க. அப்போ ராகினி எல்லாருமே பக்கத்தில் தான் இருக்காங்க. "ஏய், என்னடா என்ன அடிக்கணுமா உனக்கு? உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என்ன அடிக்கணும் நீ வந்திருப்ப? இங்கே பாரு" கத்தி அப்படியே எடுக்கிறாரு. அப்படியே கழுத்தில் வச்சு ஒரே அப்படியே கழுத்தை அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆனால் என் தங்கச்சி பையன், ஒரே ஒரு பையன், அதனால தான்டா உன்னை உயிரோட விடுறேன். என் தங்கச்சிக்காக தான் இது வரைக்கும் நீ உயிரோட இருக்க, இல்லை உன்னை எப்படியோ போட்டு தள்ளிட்டு இருப்பேன்டா அப்படின்னு பசுபதி அப்படியே கத்துறாரு. "ஏய் நிவின், உனக்கு அறிவே கிடையாதா? கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாதா? எதுக்காக எங்கள் அப்பாவை அடிக்கிற? எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? என்கிட்ட நைஸாக பேசி எங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும்னு பின்னாடியே வந்தியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகினி கேட்குறாங்க. "ஏய் ஆமாம், அப்படி தான் வந்தேன், என்ன பண்ண போகிறேன் இப்போது? அப்பாவி விஜய், அவரை மாட்டி விட்டுட்டு நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? நீ தானே வெண்ணிலாவை பிடிச்சி மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்ட, எதுக்காக விஜய் கஷ்டத்தை அனுபவிக்கணும்?" அப்படின்னு நிவின் கேட்குறாரு. "என்ன உனக்கு விஜய் மேலே இவ்வளோ பாசமாக இருக்குது? மாமா தானே, சொந்த மாமா தானே, இவரை பிடிச்சி கொடுக்கணும்னு நினைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. "யார் இவரா மாமா?
கிரிமினல், பக்கா கிரிமினல் எல்லாரையும் போட்டு கொடுத்துட்டு, இவரு பண்ண தப்பு எல்லாருக்கும் இன்னொருத்தவங்க தண்டனை அனுபவிக்கணுமா அப்படின்னு நிவின் கேட்குறாரு. இங்கே பாருடா, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசின உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. இவனை அப்படியே கட்டி போடுங்க. நான் போயிட்டு அந்த வெண்ணிலாவோட கதையை முடிச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் அந்த நிவினுக்கு ஒரு முடிவு கட்டலாம். இவனை உள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பசுபதி போகிறார். ராகினி வாமா, நீ ஃபஸ்ட்டு ஊருக்கு போ, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு பசுபதி ராகினி கூட்டிகிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. அப்பா நான் ஊருக்கு போகணும்ப்பா, இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா, நான் ஏன்ப்பா ஊருக்கு போகணும், நான் இங்கேயே இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளு, உன்னால தான் நிவின் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து கரெக்டாக என்னை பிடிச்சான். எல்லாத்துக்குமே காரணமே நீ தான், நல்லா புரிஞ்சுக்கோ, நீ போயிடுன்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. நான் பார்த்துக்கிறேன், அந்த வெண்ணிலாவை எப்படி போட்டு தள்ளுவோம், போட்டு தள்ளிட்டு அந்த விஜய் வந்து அப்படியே உள்ளேயே இருக்கா மாதிரி நான் பார்த்துக்கிறேம்மா, எல்லாமே எனக்கு தெரியும் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா பார்த்துக்குங்கப்பா, ஜாக்கிரதையாக இருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ என்னை பற்றிலாம் கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ராகினியை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே யோசிக்கிறாங்க காவேரி, என்ன படலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த நர்ஸு ட்ரெஸ் எடுத்து போடுறாங்க. போட்டுட்டு இன்னொரு 2 நர்ஸுமே சேர்ந்து அப்படியே வெண்ணிலாவை ஸ்கேன் பண்ண அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அங்கே இருக்க போலீஸ் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. 2 பேருமே கூட்டிகிட்டு போயிட்டு வெண்ணிலா கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீ எப்படியாவது வந்து விஜயை காப்பாற்றணும். நீ சாட்சி சொன்னால் மட்டும்தான் விஜய் வெளியே வருவார். நீ எங்கள் கூட வந்துரு, இல்லைனா போலீஸ் உன்னை வேறு இடத்துக்கு மாற்றிடுவாங்க. நீ எங்கள் கூட வா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. வெண்ணிலா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி, நான் விஜயை காப்பாற்றுறேன், நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வராங்க காவேரி வெண்ணிலாவை. அப்படியே உட்காந்துட்டு வராங்க. வரும்போது சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ எப்படியாவது விஜயை காப்பாற்றிடு, தயவு செய்து காப்பாற்றிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வெண்ணிலா அமைதியாக இருக்காங்க, எதுவுமே பேசவே இல்லை. இங்கே பாரு, நான் தான் உங்ககிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, விஜய் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கூட நான் தரேன், நீ விஜயோட சேர்ந்து கூட வாழ்ந்துரு, அதை பற்றிலாம் நான் கவலைப்படலை. ஆனால் நீ விஜய் வந்து வெளியே வரணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வெண்ணிலா பார்க்குறாங்க. பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக விஜயை காப்பாற்றணும் சாட்சி சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. போலீஸ் அப்படி பார்க்குறாங்க, என்னப்பா இது இவ்வளோ நேரம் ஆகுது, ஸ்கேன் பண்ண போனேன்னு சொன்னாங்க, பேஷண்ட் இன்னும் வரவே இல்லையே, போய் பாருங்கள் போங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. போய் பார்க்குறாங்க. பார்த்தா எங்கேயுமே இல்லை. இல்லை அவங்க எங்கேயுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நர்ஸை கூப்பிட்டு கேட்குறாங்க, எங்கம்மா நீ தானே வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போனேன், எங்கே காணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார், இன்னொரு நர்ஸு கூட்டிகிட்டு வந்தாங்க, நான் அங்கே வேலை இருக்குன்னு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க, பேஷண்ட்டை காணோம், எவ்வளோ முக்கியமானவங்க, நாங்கள் எல்லாரும் இருக்காங்க, எங்களை மீறி அவங்க தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. ஐயோ சார், எனக்கு தெரியாது சார், அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, நான் விட்டுட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அந்த நர்ஸ் எங்கே, நான் பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படி போலீஸ்க்கு கோவமாக வருது, ஐயோ வெண்ணிலா தப்பிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், எதனா ஒன்றுனா கண்டிப்பாக உங்களை ஒரு வழி பண்ணிவிடுவேன் அப்படின்னு போலீஸ் அப்படியே மிரட்டாங்க. சார் நான் எதுவும் பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸு சொல்கிறாங்க. எங்கே போயிருப்பா, அப்போ ஒரு வேளை இந்த காவேரி தான் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் யோசிக்கிறாங்க. விடவே கூடாது, சீக்கிரம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை சுற்றி ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே போலீஸ் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. அங்கே அதுக்குள்ளே நிவின் வந்து அப்படியே பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்தியை வச்சு ராகினியோட கழுத்தில் வைக்கிறாரு. வச்சுட்டு ஐயோ என் பொண்ணை விட்டுரு எதுவும் பண்ணாது அப்படின்னு பசுபதி அப்படியே கத்துறாரு. இங்கே பாரு, உன் பொண்ணை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னா ஒழுங்காக வண்டியில் போய் ஏறுப்போ அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பசுபதி போகிறாரு. அப்படியே நிவின் வந்துட்டு ராகினி கழுத்தில் அப்படியே கத்தியை வச்சுட்டே அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. போ வண்டியில் ஏறுப்போ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு நீ போ, ஒழுங்காக கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பசுபதி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே ராகினி கத்துறாங்க. கத்தனை அப்படியே குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்தியை வச்சே மிரட்டி 2 பேருமே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. 2 பேருமே போகிறாங்க.